கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போய் தகப்பன் இயேசு உங்களை கரமெடுத்து நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவராக. உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. இந்த நாளிலே உங்களுடைய மனதிலே எதை விரும்பி இருக்கிறீங்க? உங்கள் மனதில் எதை நினச்சி கேட்குறீங்க? உங்கள் மனதில் எதை விரும்பி நீங்கள் ஏசப்பாட கேட்குறீங்களோ அவர் சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு தந்தருளி, அதை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். மன விருப்பத்தின்படி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அப்பா எப்படியாப்பட்ட ஒரு அப்பா தெரியுமா? நம்ம ராஜா இயேசு மகாராஜா. இன்றைக்கி ஒரு தாயை தகப்பனா நம்ம கேட்கும்போது அவர்களால் முடிஞ்சது தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்களால முடியாத கொடுக்க முடியாது. ஏன்னா அது கொடுக்குறது உங்களுக்கு சக்தி இருக்காது, பலன் இருக்காது. ஆனால் நம்ம அப்பாட்ட எதை கட்டாலும் அவர் கொடுக்குற தேவன். அதான் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தில் நீ எதை கட்டாலும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தரலி. அதான் காணாசிரிக்கு என் தகப்பன் இயேசுவானவர் சொன்னார், ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி ஏசப்பாட்ட இந்த கால வேளையிலே நீங்கள் எதை விரும்பி ஏசப்பாட்ட கேட்குறீங்களோ அதை இன்றைக்கி தரப்போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக எதை விரும்புகிறீங்க? உங்கள் கணவருக்காக எதை விரும்புகிறீங்க? அல்லது உங்களுக்காக எதை விரும்புகிறீங்க? அல்லது உங்கள் குடும்பக்காக எதை விரும்புகிறீங்க? அது விரும்பி ஏசப்பாட்ட கேளுங்க. அது கேட்கும்போது கர்த்தர் தருவார். அதாவதுங்க, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் அந்த கேட்குற காரியத்தை மனதில் நினச்சி கொள்ளுங்கள். மனதில் சிந்திங்க, இதை நான் எப்பாட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு. அதான் ஒரு காரியத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது அது உங்களுக்கு நிலவரப்படுகிறது. ஒரு காரியத்தை திட்டம் போடுங்க, நான் அப்பாட்ட கேட்க போகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்கள் மன விருப்பத்தை தந்தரலி உங்களுக்கு என் தகப்பன் ஏசி எல்லா காரியத்தையும் கொடுக்க போகிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்கள் மகள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் மகன் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி நீங்கள் விரும்புகிறீங்க அதே போல் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கைடு செய்ய எல்லா கருத்தையும் ஆசீர்வதி பிறகு பண்ணுவார். அதான் அந்த வசனம் சொல்லுது, உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தரலி என உங்கள் ஆலோசனைப்படி எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த நாளிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனப்படி உங்களை நடத்துவாராக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், கரம்பிடித்தவரை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மன விருப்பத்தின்படி தந்தரலி. ஆண்டவரே, விருப்பத்தை காணாசிக்கு சொன்னீங்க, ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னீங்க. ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்குண்டான எல்லா தேவைகளை சந்திங்க. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அந்த காரை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.